கோடி புண்ணியம் தரும் சனி மகா பிரதோஷ வழிபாடு. நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதுவது தான் பிரதோஷம். வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் 2 முறை பிரதோஷம் அப்படின்றது வரும். பிரதோஷம் வரக்கூடிய கிழமையை பொறுத்து அந்த பிரதோஷத்தோட பலன் அப்படின்றதும் வேறுபடும். இதில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான பிரதோஷமாக இருக்கிறது தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார் அப்படின்றதுனால மற்ற பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த சனி மகா பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்து கோடி புண்ணியத்தை எப்படி பெறலாம் அப்படின்றதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமான முழுமனதோடு நினைத்து தங்களால் இயன்ற அளவு விரதம் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நாம் போகணும். அங்கே நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அவர்கிட்ட இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு எதுவுமே கேட்காம அவரை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் மட்டும் போதும். அவரே நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு தேவையான அனைத்தையும் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். சனி மகா பிரதோஷ நாளன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு இந்த முறையில் வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. பிரதோஷ நேரமாக கருதப்படக்கூடிய மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் பூஜை செய்ய முடியலை அப்படின்றவங்க இரவு 9:30 மணிக்குள்ள இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும். பிறகு வில்வ இலைகளால் சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் வைக்கலாம். இது எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளரில் காய்ச்சிய பசும்பாலை கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தும் வைக்கலாம். அதுவும் செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான தண்ணீரை மட்டுமாவது பிடித்து சிவபெருமானுக்கு முன்பாக வைக்க வேண்டும். வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நமக்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்யும் பொழுது மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. சனி பிரதோஷ நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை நம்முடைய மனதுக்குள்ளே கூறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே 108 முறையோ 1008 முறையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரமும் உச்சரிக்கிறது மூலமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி பிரதோஷ நாளன்று நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய மந்திரம் சிவ சிவ சிவாய நமக. சிவபெருமானுக்கு உகந்த சனி